டிடி குரூப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா இத்தனை நாள் வீடியோ போடல, எங்கடா போயிருந்தேன், என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்களா? கேட்குறது எனக்கு தெரியுது. அதாவது கரும்பு ரோடு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த கரும்பு ரோட்டில் வந்து என்னடா சரியாக ஃபோனு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தி. அந்த லோடு ஓட்டும்போது வந்து கொஞ்சம் டென்ஷன்லாம் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்னால் சரி அந்த வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பட்டறைக்கு தாங்க வந்திருக்கோம். வண்டி இப்போ வந்து எஃப்சி பண்ண போகிறோம். இந்த வண்டி தான். ஸோ கரும்பு ஓட்டிட்டு இருந்துச்சு இல்லையா, அதே வண்டி தான். இப்போ எஃப்சி வேலைக்கோசரம் வந்திருக்கோம். இப்போ எஃப்சி வேலைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து வண்டியை வந்து எங்கெங்கே ஏதோ டேமேஜ் இருந்தால் டேமேஜ் எல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு, பலகை ஏதோ உடஞ்சிருக்கான்னு பார்த்து பலகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலை வந்து பெயிண்ட்டுக்கு போவோம். பெயிண்ட்டுக்கு போயிட்டு அது முடித்த உடனே நம்ம அதுக்குள்ளே வந்து டேக்ஸ் கட்டுறது ஆர்டிஎஃப்ஸில், அதுக்கப்புறம் எஃப்சி செலானு, க்ரீன் டேக்ஸு, இதெல்லாம் நம்ம போயிட்டு ஆர்டிஎஃப்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். பெயிண்ட்டு முடிச்சுட்டு அது வெளியே நம்ம வண்டி அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து ஆர்டிஎஃப்ஸுக்கு போகணும். போகும்போது நம்ம பேப்பர்லாம் கரண்ட்டில் வச்சுருந்தோம்னா போனோடனே டக்குன்னு எஃப்சி ஆகி வெளியே வந்துடும். இப்போ நம்ம அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எடுத்து போட போகிறோம். இது ஒரே வீடியோவில் வரப்போகிறதில்ல, ஒரு 2 இல்லை 3 வீடியோவை கூட வர முடியும். ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப வந்து ரொம்ப லாங் போகும். அதனால் வந்து 2-3 வீடியோவாக வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிலு, இந்த லைட்டு, இதெல்லாம் வந்து நம்ம கழட்ட போகிறோம். இந்த லைட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கழட்ட போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த நேம் போர்டு இதெல்லாம் கழட்டிட்டு, இந்த ஒரு சில இடத்துலலாம் வந்து டேமேஜ் இருக்குது, சின்ன சின்ன டேமேஜ், அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வாட்டர் சர்வீஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம். வாங்க. அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்ன வரைக்கும் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைவ் வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க. இது வந்து சேஃப்டி கிரில். இப்போ நம்ம வந்து சேஃப்டி கிரில் இதில் வச்சு இந்த இடத்துல வச்சு நம்ம வச்சு பெல்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வேலை ஆச்சு. பார்த்திங்கன்னா இப்போது டெக்கரேஷன் கிரில், ஹெட்லைட் டூமு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கழட்டி வச்சுட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து அந்த பக்கம் வந்து செட் பண்ண போகிறோம். இது வெல்டிங் செட் எதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வச்சு நம்ம வந்து வெல்ட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எர்த்து கனெக்ஷனு, மைன் ஒயரு. வாடா ஈரோ மாதிரி கண்ணாடியெல்லாம் மாட்டின்னு வாடா. கீழே விட்டான் பாரு கீழே தூக்க. யூடியூப் தான். யூடியூப் தான்டா. என்ன சேனல்? தரை தூதுவன் தூக்க. வீடியோ எடுத்துக்கிறாரு. இரு நாங்க போறோம். வை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறாரோ டவுன்லோட். ஆனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி வைனா, லிவர் போடும்போது கை கடிக்கும். ஒரு பீஸ் ஒன்று கொடுத்து அதில் வெல்டிங் கூட அது மாதிரி வை. யூடியூப் அதெல்லாம் வேலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. நான் அந்த உண்மையில சொல்ல மாட்டேன்.
ஸ்கிராப் கட் பண்ணி போடுறாங்கல்ல, லோடு ஏத்தின்னு போச்சுல்ல வண்டியில. தெரியுமா? அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேபினில் ஏறத்துக்கு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி இருக்கோம். யூடியூப்ல இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் மேலே ஏறத்துக்கோசரம் அந்த ஸ்டாண்டில் கால் வச்சு மேலே ஏறத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் முட்டாங்கில் இருக்க மாதிரி இந்த பக்கம் நம்ம கழட்டிட்டோம். இப்போ கழட்டிட்டு பழைய இதுக்குள்ளே இருந்த ஆங்கிலே நம்ம போட்டுருக்குறோம். இப்போ அதுதான் அந்த அண்ணன் வந்து அடிச்சிட்ருக்கிறாரு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம அதே மாதிரி வந்து கழட்டி எடுக்கணும். அது எப்படி கட்டுன்றதை பார்க்கலாம். இப்போ இதை போல்ட் எல்லாமே லூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆங்கிலை வச்சு நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற போல்டுங்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலை நம்ம செப்பரேட்டாக வெளியே தனியாக எடுத்துடலாம். எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே இருக்கிற இந்த முட்டாங்கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன மெலிஸ் ஆங்கிலில் நம்ம போட்டுருவோம். அது வந்து தான் சப்போர்ட்டு பாடி விரியாமல் இருக்கிறதுக்காக அதுதான் மெயினு. இது வந்து கரும்பு அது கரும்போடு ஏற்றும் போது விரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக இது நம்ம சேஃப்டிக்காக கொடுக்குறோம். இப்போ நம்ம மூட்டலோட ஓட்டல் போடுறதுனால இது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் இது நம்ம வந்து கழட்டிடுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபில்டரில் வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வண்டி பார்த்திங்கன்னா கிளம்பிருச்சு. ஓனர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தான். திருப்பி வந்து அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன வேலை பண்ணுறோம் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். இன்னும் நம்ம வந்து மெயின் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பெயிண்ட்டு கூடணும். அதுக்கப்புறம் ஆர்டிஎஃப்ஸ் போய் வரணும். இன்னும் 3 செக்ஷன் வேலை இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு படியானது வந்து இப்போது பாடி ஃபில்டர் வேலை. நம்ம கரும்புக்கு சைடு ஆங்கிலாம் போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தோம். அந்த வேலைலாம் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் வேலை செஞ்சு முடிச்சிருக்கோம். திருப்பி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. திருப்பி உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.